உயிரின் ஒரு சொட்டு உடலில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஒரு முஃமினது வாழ்க்கையில் அசைக்க முடியாம இருக்க வேண்டிய ஒரு பகுதி தவக்குல் தான். அதை உங்களால மட்டும்தான் பார்க்கலாம், சூழ உள்ளவர்களால பார்க்க முடியாத அந்த தவக்குல் விளக்கம் இல்லை என்றால், அந்த ஈமானிய புரிதல் இல்லை என்றா, பக்கத்தில் உள்ளவன் நீங்க அநியாயமா என்ன செய்றீங்க, உங்களை அழிச்சு கொள்ள போறீங்கன்னு தான் நினைப்பான். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் விளங்கு, இல்ல நான் சரியான பாதையில தான் என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன் என்பதை புரி. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தடியை வச்சு அடிங்கன்னு சொல்றான். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய சில காரணிகள் உலக பார்வையில பார்க்கிறவனுக்கு எந்த வகையில ஒத்து வராது. இப்ப தடியால அடிங்கன்னு சொன்ன நேரம்ல இந்த தடியால அடிக்கிறதான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. இவ்வளவு பெரிய கடல் இந்த தடியால அடிச்சு என்ன செய்ய போது கேட்கல. ஏண்டா தடியால அடிங்கன்றது ஒரு காரணி. ரப்பு இந்த உலகத்துல எந்த உதவிக்கும் ஒரு காரணத்தை தருவான். அந்த காரணம் எமது பார்வையில பலகீனமா இருக்கும், மிச்சம் வீக்கா இருக்கும், அதால ஒன்றுமே செய்யலாம இருக்கும். ஆனா அதை செய்யுங்கன்னு சொல்லுவான்ல, அதை செய்யுங்கன்னு அந்த காரணத்தினூடாக கடலே பிளக்கும்.